சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம். கால புருஷனுக்கு 2வது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம். சூரிய பகவான் கால புருஷன் 2வது இடம் என்ன இடம்? வருமானத்துக்கு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றாரு. வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார்? சுக்கிர பகவான் ஆட்சியா உட்கார்ந்துருக்காரு. அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம் தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க. ஏன்னா அது அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க. இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணிக்குவாங்க. வீடு கிரக பிரசவம் பண்றவங்க, திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும். எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதா நடக்குங்கிறாங்க. அதான் வைகாசி மாசம். இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க. வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க. எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது. முருகனுடைய அருள் கிடைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சகம் கிடைக்கும். எல்லாருமே முடிஞ்ச அந்த வைகாசி விசாகத்துல 4 பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க. எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும். இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க. இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. எப்ப? வைகாசி மாசம் 15ஆம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு. இது நிவர்த்தி ஆகுது. மெயினா இந்த அக்னி நட்சத்திரத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க. இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு. மூர்த்தம் பார்ப்போம். சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்பிறை மூர்த்தம் தான். வைகாசி மாசத்துல கரெக்டா 6ஆம் தேதி சூப்பர் மூர்த்தம் வருது. திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம். நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாசத்துல 6ஆம் தேதி ஒரு மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி மாசம் 13ஆம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான். இதுவும் சூப்பர் மூர்த்தம். ஆனா தேய்பிறை மூர்த்தம் வைகாசி மாசத்துல. அடுத்து பார்த்தோன்னா வைகாசி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லா மூர்த்தம் பாருங்க. வைகாசி மாசம் 20ஆம் தேதி ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது. அடுத்து வைகாசி 27ஆம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க. இது மெயின வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. 2 4 மூர்த்தங்கள் பாருங்க. எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே வருது பாருங்க. அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு சுப மூர்த்தம் வருது. திங்கட்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது. அடுத்து 30ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம், கடைசி மூர்த்தம். இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான். இதான் இந்த மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள். இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க. வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாளை பார்க்க போறோம் நம்ம பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள பார்ந்த மகர ராசி என்பவர்களே, பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய 10வது ராசி தாங்க இந்த மகர ராசி. மகர ராசியில பிறந்துட்டா கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் கண்டிப்பா மகர ராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும். இந்த ராசிக்காரங்க நல்ல உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க. ஏங்க கண்டிப்பா உழைப்பாங்க. உங்களுடைய ராசியில பாருங்க யார் உச்சமாகிறது? செவ்வாய் பகவான் உச்சமாகிறாருங்க. அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது சர ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி. எந்த வேலை கூட வேகமா சீக்கிரம் போய் அந்த குயிக்கா போய் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும். பயங்கரமான அறிவு ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா மகர ராசிக்கிட்ட கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. தைரிய குணம், தன்மானம் இது எல்லாமே மகரத்திட்ட கண்டிப்பாக இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் அதை ஃபாஸ்டா போய் முடிக்கணுங்கிற சிந்தனை. மகராசிக்காரர் எல்லாமே சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. பயங்கரமான சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். அது மட்டும் இல்ல, யாரு அதிபதி? யாரு? சனி பகவான் தானே. மக்களுடைய தொடர்புல இவங்க இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு கூட்டமே சேர்த்து வச்சிருக்காங்க மகர ராசிக்காரங்க. பயங்கரமா ஆராய்ச்சி பண்ற எண்ணங்கள்லாம் பாருங்க. நிறைய பேர் இந்த சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பாருங்களேன் இந்த ராசியில கண்டிப்பா இருப்பாங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கு மகரத்துக்கு.
அப்படிப்பட்ட ராசி தான் மகர ராசி. அவரோட மகர ராசி வரக்கூடிய இந்த வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு பலனை பார்ப்போம். இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் இருக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, உங்களுக்கு என்ன திசை நடக்குது, அந்த திசையை பத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்க லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்குது, அது நல்ல வர கெட்ட வரன்னு பார்த்துக்கிட்டு பலனடைய வைங்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல். அப்போ உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறாங்க அந்த வைகாசி மாதத்துல இருக்குன்னு பார்ப்போம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்குறோம். பொதுவா பாருங்க, உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்ப ராசில. 3ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில. அடுத்து 4ஆம் பாவத்துல புதன் பகவான் கரெக்டா மேசராசில சஞ்சாரம் சரி. 5ஆம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கிர பகவான் குரு பகவான் ஒரு 3 கிரகங்கள் 5ஆம் பாவத்துல. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் ஞானக்காரகன் கேது 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. இந்த 2 கிரக பயிற்சி வருது கரெக்டா. புதன் செவ்வாய் பகவான் பாருங்க 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 4ஆம் பாவத்துல கேந்திர யோகத்துல வந்து ஏறார் செவ்வாய் பகவான். அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் பாவத்துல திரிகோண ஸ்தானத்துல வர்றாரு இந்த புதன் பகவான். இந்த 2 கிரகம் மட்டும்தான் மாறும். மகர ராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர் 2ஆம் பாவத்துல சனி இருக்கிறார், 7ரை சனியில பாத சனி நடக்குது, கொஞ்சம் எல்லாமே கவனமா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். ஒரு சில பேர் 7ரை சனியும் யோகமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க சனி பகவான் வந்து கெடுத்துருவார் அப்படின்னு. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். சனி பகவான் கெடுப்பார் தான். யாருக்கு கெடுப்பாரு? போன ஜென்மத்துல நீங்க என்ன கர்ம பார்த்தீங்களோ அதை பார்த்து தான் இப்ப பலனை கொடுப்பாரு. இவர் வந்து இப்போ உங்களை சோதிக்கிறாருன்னா உங்களுடைய கர்ம வினை இந்த பிறவிலே கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்த பிறவி நல்ல பிறவி பிறக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் சனி பகவான் செய்யக்கூடிய வேலை. அதனால அவர் பேரு கர்மா காரகன் பேரே வச்சாங்க. கர்மா காரகன் ஈஸ்வரர் பட்டங்கிற யாருக்கு? இவருக்கு தான். எந்த கிரகத்தையுமே சனி ஈஸ்வர பகவான் ஈஸ்வரர் பட்டமே கிடையாது. ஆனா சனி பகவான் மட்டும் தான் சனி ஈஸ்வர பகவான் வச்சிருக்காங்க. எல்லா கிரகத்திலையுமே பாருங்க இந்த கிரகத்துக்கு வலிமை கொண்டு. இவரை கண்டு யாருமே பணக்காரன் இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லாருமே பயப்படணும். பயப்பட வச்சிருவாரு. அதாங்க சனி பகவான். இவருக்கு நான் யாரு நல்லவன் யாரு கெட்டவனா பிடிக்காது. போன ஜென்மத்துல என்ன பண்ண அதுக்கான இந்த பலனை நீ பார்க்க வைக்கிற, இதான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் சனி பகவான். அப்ப இந்த சனி பகவான் வைகாசி மாசம் உங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார்? சனி பகவான் உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறார், நல்லவரா கெட்டவரா, அதை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும். அதான் எல்லா வீடியோ ஒரு பொது பலன் கொடுப்பேன், சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்க ஒரு சில பேர் சனி பகவான் சரியா இல்லைன்னு என்ன பண்ணுவாரு, வருமானத்தை சுருக்கி போடுவாரு. பொருளாதாரம் பெருசா இருக்காது. நல்லா கணவன் உணவு பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்க சண்டை போட்டுவாங்க. கூட்டு தொழில பிரச்சனை, வேலை உத்தியோக தடை, வெளிநாடு போகல வெளியூர் போகல, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மந்தமான தன்மை, உங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு மன வருத்தங்கள், கல்விகள் பெருசா ஒரு சாதிக்க முடியல, தொழில பெருசா சாதிக்கிறப்பல எதுவும் இல்லை, சரியாக இல்லை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, உங்க பேச்சால உங்க சில ஒரு பிரச்சனையை பாக்குறது, விரைய செலவை பாக்குறது, மருத்துவ செலவை பாக்குறது, எல்லாமே நிறைய பேர் மகர ராசிகார பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் வேலை உத்தியோகம் இடமாற்றம் நிறைய பேர் மாறி இருப்பாங்களா கேட்டு பாருங்க. நிறைய இடமாற்றம் வரும். பார்த்த வேலை பறிவு இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல வேலை பார்த்தவா திடீர்னு சம்மதம் நிப்பாட்டி இருப்பாங்க. ப்ரொமோஷன் 1 வருஷமா 2 வருஷமா நான் ட்ரை பண்ணி வெளிநாட்டுல கண்டிப்பா கிடைக்கல, கிடைக்குமா, நிறைய பேர் அந்த ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. தொழில் பெருசா நம்ம சாதிக்க முடியல, ஒரு 3-4 வருஷம் அப்படியே மந்தமாகுது, என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்தவங்க லக்ன அடிப்படையில் நல்லவரா கெட்ட, நல்லவரா தான் நல்ல பலன், கெட்டவரா தான் கெட்ட பலன் கண்டிப்பா கொடுப்பாரு. இப்ப இந்த வைகாசி மாசம் கோச்சார கிரகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு? என்னை பொறுத்தவரையும் நிறைய நல்ல பலன் இருக்கு. வைகாசியில என்னை பொறுத்தவரையும் நல்ல டைம் சூப்பரா இருக்கு. இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க என்னை பொறுத்தவரை. ஏன்னா இனிமேல் இருந்த சனிப்பவன் வர இப்ப இருக்கக்கூடிய சனிப்பவன் வர இந்த நேரம் மட்டும். ஏன்னா சனிப்பவன் பயிற்சியாகி குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. இது முதல் பாயிண்ட். சனி பகவானே குருவோட சாரத்துல நிக்கிறாரு. 2வது பாயிண்ட், குருவோட சாரத்துல நிக்கிறாரு. அது புரட்டாதி தான் சனி பகவான் போற. அப்ப நிறைய நல்ல பலனை பாக்குறவங்க தைரியமா பார்க்கலாம். யாரு? மகர ராசிக்காரங்க. அப்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லதுக்கு தாராளமா சொல்லலாம். இதை சொல்ல எப்படி இருக்கணும்? ஜாதகத்துல சனி பகவானும் குரு பகவானும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும், அவ்வளவுதான்.
ஜாதகத்தை பிரட்டுங்க, சனி பவன் குரு பவன் எப்படி இருக்காருன்னு பாருங்க, பார்த்துக்கிட்டு பலன் வைங்க, சூப்பர் பலன் வரும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரும். இதெல்லாம் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது, பாத்துக்கணும். இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும். இந்த சனி பவன் இனிமே பெருசா இந்த கண்ட சனி, இந்த பாத சனி சொல்றாங்களா, அந்த பாதிக்காது. நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயத்துல பாருங்க, நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இனிமே பாக்குறதுக்கு நேரம் இல்லை. இனிமே நல்ல நேரமா வருது. இதை பயன்படுத்தி நம்ம போய்கிட்டே இருக்கணும். முதல் பலன் என்ன பண்ணலாம்? குழந்தை இல்லாதெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. எடுத்த முதல் பலனே 5ல குரு போயிட்டாரு, குருவோட சாரத்துல சனி பவன் நிற்கிறார். அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே, தடை இல்லை. தடை இல்லாம நடக்க போகுது. சூப்பரா அமைய போகுது திருமண வாழ்க்கை. நல்ல ஒரு பொண்ணான நேரமா வரப்போகுது. குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்சவங்க, மனசுக்கு கண்டிப்பா பெருசா தடை இருந்துச்சு. மன வாழ்க்கையிலுமே தடை இருக்காது. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பார்க்க போறீங்க. அடுத்து இடம் வாங்கணும். பூர்வீக சொத்துல கலகம் இருக்குது, பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காத ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் திருமணமா, இல்ல வேலை உத்தியோகமா, இல்ல இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பூர்வீக சொத்து பூர்வீக பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு இந்த நேரம் வந்துடும். ஏன் முடிவுக்கு வரும்? என்ன காரணம்? சூரியன் இங்க இருக்கிறார், நீதியான கிரகம், நேர்மையான கிரகம் எங்க இருக்கு? ரிஷபராசில போய் உட்காந்துருக்காரு. அங்க யார் இருக்கிறது? குரு நிக்கிறாரு. குரு உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப இந்த வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுக்காரு, குருவுடைய பார்வைனால சொல்றேன். இந்த சூரியன் இங்க இருக்கனால அரசாங்கம் உள்ள பிரச்சனை சரியாகும். குரு சூரியன் போல் வேலை செய்வார். அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதணும், எழுதலாமா எழுதக்கூடாது, தாராளமா எழுதணும். சூப்பரான ரிசல்ட் வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்க நல்ல வேலை, இல்ல அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டே நிறைய ஒரு ப்ரமோஷன் ரெடி பண்றேன், அந்த ப்ரமோஷன் இது எதுவும் தேடி வருது. அப்ப இது ரெண்டுமே யோகமா இருப்பாங்க. அரசாங்க வேலை ப்ரமோஷன் வருது, அரசாங்க வேலையும் நிறைய பேர் கிடைக்குது. அப்ப இந்த டைமிங் நல்ல ஒரு டைமிங் பார்த்துக்கணும். வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இல்லை இடத்த மாற்றணும், வண்டி மாற்றணும், வாகனம் மாற்றணும், ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பா மாத்திக்குங்க. இதெல்லாம் மாற்றக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்குங்க. டைமிங் சூப்பரா இருக்கு, பார்த்துக்கணும். இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி எல்லா யோகமும் வரும், தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போனா உங்களுக்கு இந்த மாசத்துல, வைகாசி மாசத்துல ஒரு நல்ல செய்தி வரும். யாருமே கர்மவினை இல்லாம பறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கர்ம இறைவன் கொடுத்துருப்பாருங்க. அது எப்ப வேலை செய்யும்? உங்க ஜாதத்துல தெசாபுத்தி வரும்போது அந்த கர்மவினை வேலை செய்யும். அப்போ அந்த கிரகத்தை நம்ம மாறிக்கணும். நம்ம முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய பரிகாரத்தை வச்சாங்க பார்த்தீங்களா. ஒரு கிரகத்துக்கு ஒரு தெய்வத்தை வழிபடும் போது எல்லாமே மாறும். அப்ப பரிகாரத்தை பண்ணி நிறைய நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. கோவில் வழிபாடு, இறை சிந்தனை பண்றது நல்லது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினைக்கு ஒரு பதில கொடுத்துருப்பாரு. அப்ப இது எல்லாமே சூப்பரா இருக்கும்னு சொல்லி நம்ம கர்ம வினையத்துல மாறிட்டு போனா எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல ப்ரமோஷன், உயர் பதவி, நான் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், வேற கம்பெனிக்கு போனா கண்டிப்பா மாறலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சரியா இல்லை, ஒரு மந்தம் பார்க்கலாம், நிறைய பேர் தொழில் சார்ந்த விஷயம் இந்த வரக்கூடிய இந்த வைகாசி மாசம் சூப்பரா இருக்கும் பாருங்க. 10ஆம் வீட்டு சுக்கிர பவன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தை உட்காந்துருக்காருங்க. அதுவும் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, எப்படி பார்த்தாலும் கார்த்திகை நட்சத்திரம், அடுத்து பார்த்தோன்னா ரோஹிணி, அடுத்து மிருகசீரிடம் தான். சூரியனுடைய கால்கள் நிற்கிறார், அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கால்கள் இருக்காரு. சூப்பரா இருக்கும். பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்கும். தொழில நல்ல ஒரு லாபங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே தேடி வருது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு குடும்பத்துல தங்கம், பொன், பொருள், நகை, சேமிப்பு இது எல்லாமே நிறைய பண்ணிக்கலாம். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும். அடுத்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூர் வேலை பார்க்குறவங்க, வேலையை தேடுறவங்கலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா இனிமேல் கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேர் வேலையே விரையம் பண்ணிட்டாரு. இனிமே அந்த விரயங்கள் இருக்காது. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு மாற்றம். நிறைய பேர் வேலையை மாறி இருப்பீங்க, இனிமே மாற்றம் போறீங்க, நல்ல ஒரு மாற்றமா அது வரும். ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வருது. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஜாதகம் மட்டும் கேட்கறதுல இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% 5ஆம் பாதத்துல இவர் கிரகம் இருக்கும்போது நீங்க தயங்கவே கூடாது. வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா அந்த லாட்ரி யோகத்தை விடாம முயற்சி பண்ணிருங்க. பயங்கரமா இருக்கும். பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எதிர்பாராத ஒரு பணம் கிடைக்க போகுது. அப்ப அந்த லாட்ரி யோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு கரன்சி, வெளியூர் பணம் எல்லாமே தேடி வருது, பாத்துங்க. அப்ப நல்ல அனுகூலம் உங்க பக்கம் அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப லாட்ரி யோகமும் வருது, பெருங்கொண்ட பணமும் வருது. திருமணம் நடக்கலாம், கண்டிப்பா முடிச்சிடும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு. எப்படிப்பட்ட வழக்காலும் ஒரு முடிவுக்கு வந்துடும். திருமணத்துக்கு 100க்கு 100 மார்க் போடலாம். நிறைய பேர் இந்த சுபகாரியம் பண்ணிடுவாங்க இந்த மாசத்துல. ஆனால் நம்ம குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம். அதில் முதல் நட்சத்திரம்
இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தைரியமா சிந்திப்பாங்க, உங்க அறிவுக்கு ஏற்ற சிந்தனை அனுகூலமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் சூரியன் இருக்காருங்க, ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வருதுங்க. வேலை உத்தியில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இது எல்லாமே நிறைய பேர் பண்ணிக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களும் பாருங்க, படிப்புகள் சூப்பரா வரும், குழந்தை பையன் கிடைச்சும், குடும்பத்தில் நல்லா இருக்கும், வீடோ வண்டியோ வாகனமோ வாங்குவீங்க, அரசாங்க சம்பந்தமா ஒரு அனுகூலம் வரும், ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு தன்மானத்தோட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்மானத்தை தைரியத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தேடி வருது பாத்துங்க. அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு பாசமான குணம் இருக்கும், ஒரு அன்பான குணம், தங்கமான குணம், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய பேர் இருக்கணும். உங்க அன்புக்கேற்ற அனுகூலம் தேடி வரும்போது வீடு, இடம், பூமி, வருமானம், லாபம், இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் தேடி வருது. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், கூட்டு தொழில் நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், வேலை ஒத்தியோட இடம் மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், எல்லாமே பண்ணிக்கலாம். உணவு சம்மந்தப்பட்ட தொழில், கலப்பட சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியத்திலும் நீங்க உங்க பக்கம் எல்லாமே தேடி வெற்றிகள் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது திருவோணத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டத்துல பிறந்தவங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். இனிமே வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகளை என்ன பார்த்துருப்பீங்க, இனிமே தடைகள் வராது, தடைகள் வராது. சிறு இடமாற்றம் வருது, வேலையோ உத்தியோகமோ வருமானமோ தொழிலோ நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவி வரும், நகை, பணம், வீடு எல்லாமே வாங்குற யோகம் வரும், சகோதர சகோதரி வரும், எல்லாமே சூப்பரா இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் யோகம் தேடி வருது. வீட்டுல குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கண்டிப்பா கிடைக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்துல நீங்க போகக்கூடிய பதவி என்ன பதவி, ஒரு வெற்றியான பதவி, ஒரு விபரீத ராஜயோக பதவி ஆவினஸ்ல பிறந்தது. அது அதிகமா நிறைய வாய்ப்பு. கொஞ்சம் உடல்ல கவனம் செலுத்துங்க. நிறைய ஒரு செவ்வாறாக சேர்ந்திருக்கனால கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் செவ்வாறாக சேர்ந்தது கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. வரக்கூடிய வைகாசி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.